இப்போ நம்ம ஜிம்முக்கு போக முடியலையே, ஜிம்மில் போய் நம்ம உடற்பயிற்சி செய்ய முடியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அப்படிலாம் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லைங்க. ஏன்னா நடக்கிறதே மிகப்பெரிய உடற்பயிற்சி. நடக்கக்கூட முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. கால் இருந்தும் நடக்க முடியாமல் இருக்காங்க. நடக்க நேரம் இல்லாமல், நடக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. எல்லாருக்கும் கால்கள் இருக்குது. ஆனால் எல்லோரும் நடைப்பயிற்சி செய்கிறாங்களா? நடைப்பயிற்சி செய்கிறதில்ல. ஓடுறாங்களா? எல்லாருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் இருக்குது. கால் இருக்கிற எல்லோரும் ஓட்டப்பயிற்சி செய்கிறாங்களா? இல்லை. அதனால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியலையே நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அந்த கவலை அர்த்தம் இல்லாதது. ஏன்னா கால்கள் இருந்தும் நடைப்பயிற்சி செய்யாமல் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால் நடைப்பயிற்சி செய்யுங்க. எளிமையான பயிற்சிகளை என்றைக்குமே யோசிங்க. கடினமான பயிற்சிகளை நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. எளிதான பயிற்சிகளையாவது நாம் செய்கிறோமா? கடினமான பயிற்சியை நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு எளிமையான பயிற்சிகளை கூட நாம் செய்யாமல் இருக்கமேன்னு கவலைப்படுங்க. நடக்க கூட நம்ம செய்யணும். நடைப்பயிற்சி கூட நம்ம செய்யாமல் இருக்கமே. செலவே இல்லாத பயிற்சி. யாருக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்ல. ஜிம்முக்கு போனால் மாதம் 500-700ன்னு காசு கொடுக்கணும். அதை விட செலவே இல்லாத பயிற்சி நடைப்பயிற்சி. நல்லா ஓடலாம், மெதுவாக ஓடலாம் அல்லது நடக்கலாம். ஓட விருப்பம் இல்லையா, நடந்து போங்க. நடக்கிறதே மிகச்சிறந்த பயிற்சி தான். ஏன்னா அந்த பயிற்சி கூட செய்யாமல் பல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. கால்கள் இருந்தும் அந்த நடைப்பயிற்சி கூட செய்வதற்கு ஆர்வம் இல்லாமல் பல கோடி பேர், 100கணக்கான கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது ஜிம்முக்கு போக முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு சும்மா கிடக்கிறத விட நடைப்பயிற்சி செய்யுங்க. செலவே இல்லாத எளிமையான பயிற்சி. அப்போ நீங்கள் எப்போவுமே எப்படி கவலைப்படணும் அப்படின்னா, நடைப்பயிற்சி நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுங்க. எளிமையான பயிற்சிகளை நம்மளால் செய்ய முடியலையே, எளிமையாக வாழ முடியவில்லையே, நடைப்பயிற்சி செய்ய முடியவில்லையே, அப்புறம் உண்ணாவிரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுங்க. உண்ணா நோன்பு இருக்க முடியவில்லையே என்று கவலைப்படுங்கள். நீங்கள் பிரியாணி சாப்பிட முடியவில்லையே என்று கவலைப்படுவதை விட உண்ணா நோன்பு இருக்க முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுங்க. ஏன்னா ரொம்ப எளிமையானது உண்ணா நோன்பு, செலவே இல்லாத பயிற்சி. அப்போ ஏன்னா பிரியாணி எல்லாராலும் சாப்பிட்ருவாங்க, ஆனால் உண்ணா நோன்பு எல்லாராலையும் முடியாது. ரொம்ப எளிதானது உண்ணா நோன்பு என்பது. எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சும்மா சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் பிரியாணி சாப்பிட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறதை விட நம்மளால் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி கிடக்க முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுங்க. உண்ணா நோன்பு இருக்க முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுங்க. அதுதான் நல்லது. அதுபோல் பெரிய ஜிம்மில் போய் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியலையே அப்படின்னு காதுக்கு ஃபீஸெல்லாம் கட்டி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியலையே, 6 பேக் வைக்க முடியலையேன்னு கவலைப்படுறத விட நடைப்பயிற்சி செய்ய முடியவில்லையேன்னு கவலைப்படுங்க. எளிமையாக வாழ முடியவில்லையேன்னு கவலைப்படுங்க. ஆடம்பரமாக நம்மளால் வாழ முடியவில்லையே, காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பல வேலைக்காரங்க அப்படின்லாம் ஒரு ஆடம்பரமாக நம்மளால் வாழ முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுறத விட ஒரு எளிமையான ஒரு சிறிய வீட்டை சொந்தமாக கட்டி கொண்டு அதில் வசிக்க முடியவில்லையே, இன்னும் வாடகை வீட்டில் இருக்கமே அப்படின்னு கவலைப்படுங்க. ஒரு சின்ன வீட்டில் என்னால் வசிக்க முடியவில்லையே, அமெரிக்காவில் போய் குடியேறணும் அப்படின்ட்டு கவலைப்படுறத விட என்னால் அமெரிக்காவில் குடியேற முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுறத விட என்னுடைய சொந்த ஊரான அந்த கிராமத்தில் ஒரு வீடு கட்டி குடியிருக்க முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுங்க. ஒரு எளிமையாக வாழ முடியலையே அப்படின்னு கவலைப்படுங்க. அப்போ அந்த கவலையில் ஒரு அர்த்தம் இருக்குது.